போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் குரூப் டூ ஏ, குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு அதில் இன்றைக்கு நடந்த தமிழ் விடைத்தாள்களை பற்றி பார்க்கலாம். சுரப்புன்னை என்ற சொல்லின் பொருள் தருக. முதல் கேள்வி, சுரப்புன்னை அப்படின்னாலே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற பொறுத்துக தான். ஸோ நீர் செழிப்பான இடத்தில் உள்ள மரம், அதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க. நிறை, சால்பு முதன்மை, கலை குற்றம் நீக்குதல், அணி நகை சிறப்பு, முறைமை கட்டளை உரிமை, வேண்டல் விரும்புகை விண்ணப்பம். எல்லாமே சரிதான். ஸோ அனைத்தும் சரி. மடி என்ற சொல்லிற்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிக. மடி அப்படின்னாலே சோம்பல் அப்படின்றப்ப ஆப்ஷன் பி இருக்கு. ஆம்பல் புலம்பல்லாம் வராது, கும்பல் பசும்பல் வராது. இது எல்லாமே பூ வகையை சேர்ந்தது. ஏசல் வீசல் அப்படின்னு வராது. மடித்தல் சோம்பல் இதுதான் ஆன்சர். மடின்ற சொல்லுக்கு இரு பொருள் தரும் பொருள் எது இணைன்னு பார்த்தீங்கன்னா சோம்பலும் மடித்தல் தான். அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட். படி என்பதின் பொருள்களில் பொருந்தாத தருக. முகத்தில் அளவே வரும், படிக்கிறது படித்தல் வரும், மாடிப்படியும் வரும். தகுதி வராது. தகுதி படிக்கான பொருள்களில் பொருந்தாது இதுதான். அப்போ ஆன்சர் சி. கல் இரு பொருள் தருக. கல்னாலே கல்வி கற்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தம். இப்போ கற்றல் அப்படின்றதும் வரும். இப்போ கற்றல்ன்றது எங்கே வருது? இதில் வருது. ஓகே, இது மறத்தல், சிறு உருண்டை வடிவான பொருள் இல்லை, அகழ்தல் இல்லை, சுவாசித்தல் இல்லை. இப்போ இதுதான் ஆன்சரு. இந்த கல் பாறாங்கல் இருக்கு இல்லையா, பாறாங்கல்லுக்கு இதுதான் சொல்லுவாங்க. அதான் அப்படி சொல்லியிருக்காங்க, இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான இணையை தேர்க. அலை புற்று பிசை கரெக்டு தான். இந்த அலைனா பிசை கலை வராது, தவறு. இந்த கலைனாலே நீக்கு அப்படின்ற பொருளுக்கு வரும். கலையெடுப்போம்னு சொல்லுவோம்ல வயல்ல, அந்த அர்த்தம். இந்த அலைனாலும் தயிர் பிசை, இது ரெண்டுமே கரெக்டு தான். இருபொருள் தரும் தவறான இணையை தேர்க. இடர்னாலும் துன்பம் தான் கரெக்டு. நெறினாலும் வலி, அதுவும் கரெக்டு. பொன்னகை அணிகலன் ரெண்டும் கரெக்டா. இதுவும் நகைன்றதான் குறிக்கும், கழுத்துல போடுற நகை. வாய்வு நெருப்பு அப்படிங்கிறது தான் பொருந்தாத இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது தவறான இணை அப்படின்றப்ப வாய்வு அப்படின்னா நம்ம கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லுவோம். நெருப்பு அப்படின்னா தீ, ரெண்டுமே வேறுபட்டு இருக்கு இல்லையா. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. திணை என்னும் சொல்லின் இருபொருளில் சரியான இணையை தேர்க. தானியம் நிலம், நிலம் வரும், தானியம் வராது. வலிமை நிலம், நிலம் வரும், வலிமை வராது. ஒழுக்கம் நிலம், இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி. கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்ய. துலக்கம் ஒளிவு தெளிவு சரியே. இந்த துலக்கம்னா அசைவு வருத்தம் சரியே. சலம்னா பொய் துன்பம். துப்பு நன்மை உணவு. உளி இடம் பொழுது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே சரினால அனைத்தும் சரி. கவி களி கரி என்ற சொற்களின் சரியான பொருள்களை தேர்க. கவி அப்படின்னாலே நல்ல ஒரு கவிஞர், செய்யுள் வடிக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. ரெண்டாவது குரங்குக்கும் பார்த்தீங்கன்னா கவி தான் வரும். அப்படின்றப்ப ஆப்ஷன் பி சியும் ரூல் அவுட் பண்ணிடலாம். ரூல் அவுட் பண்ணிட்டா நம்ம கேட்கக்கூடிய ஆப்ஷன் 2 தான், ஏயோ இல்லை டியா தான் இருக்கணும். இந்த களி அப்படின்னாலே சிறப்பு எழுதுறவங்க, இந்த லீனாலே உப்பங்களி, மிகுதி இல்லைன்னா குறைவு, இந்த 2 அர்த்தமும் இருக்கும். அப்படின்றப்ப இதுக்கு தான் ஆன்சரு. இந்த கறி அப்படின்னா கடி, கரிச்சு கொட்டுறாங்க பாரு அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திட்டுறது, கடிந்து உரைப்பது. அப்படின்றப்ப இந்த கடி வரும். அப்படின்றப்ப இதுக்கு ஆப்ஷன் ஏ. கிளர் என்ற சொல்லின் சரியற்ற பொருளை தேர்வு செய்க. உறவினர் ஒளி சொல், இது கிண்டு அப்படின்றதான் ஆன்சர். இதுதான் சரியற்ற பொருள். மறு என்பதன் பொருள்களில் பொருந்தாதே தேர்க. மறு அப்படின்னாலே
தடுக்கிறது, ஒரு மறுப்பு சொல்றது, அதை ஒதுக்குறது அப்படின்றப்ப தடுக்கிறது வரும். ஒரு குற்றம் சுமத்துறது வரும். மாசுனாலே தவறு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்றப்ப இது மூணுமே எதை குறிக்குதுன்னா மறுவை தான் குறிக்குது. அப்படின்றப்ப சோம்பல் தான் ஆன்சர். வசி என்பதின் பொருள்களில் சரியான பொருளை தேர்வு செய்க. வால் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கழனி, பலனம், செய். சொற்கள் உணர்த்தும் பொருளை தேர்வு செய்க. வயல். பின்வருவனவற்றுள் ஒரு பொருட்பன்மொழியால் அமையாத சொல்லை தேர்வு செய்க. இங்க வந்து சொற்பதம் அப்படின்னு இருக்கு. இது வந்து சொல் பதம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இது ஆன்சர் கிடையாது. அமையாதான் கேட்குறாங்க இல்லையா. வல் விரைந்து இதுவும் அப்படிதான், கரெக்டு தான். பண் இசை, பண்ணாலும் இசை தான், இசை இப்படியே வரும் பார்த்தீங்களா. அப்போ இதுவும் வரும். அள்ளும் புகழும் இது அப்படியே எதிரும் புதிருமா இருக்கா. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. பின்வருவனற்றுள் நேரிணை சொற்களில் அமையாத ஒன்றை தருவோம். ஆற்றின் நட்ட நடுவில். கரெக்டு தானே. நடுவுன்னாலே சென்டர் தான். அப்ப நட்ட நடுவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இது கரெக்டு தான். அப்ப நேரிணை அமைஞ்சிருக்கு. காலை மாலை உலாவி வர வேண்டும். காலை மாலை அவங்க கேட்டிருக்கிறது நேரிணை சொற்களில் அமையாத ஒன்று அப்படின்றப்ப இதுக்குதான் ஆன்சர். இதுல பாருங்க உற்றார் உறவினர் இருக்கு, குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக இருக்கு, இதுல நட்ட நடுவுன்னு இருக்கு. அப்படின்றப்ப இது எல்லாமே நேரிணை இருக்கு. இது ஒண்ணுதான் நேரிணை. அப்படி எதிர்மறையா இருக்கு பாருங்க, காலை மாலை. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இரு பொருள் தருக. மே வளால் பொருந்துவதால் பெறுவதால். இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிற பொருத்துகள். பின்வருவனற்றுள் ஒரு பொருள் பன்மொழியில் அமைந்துள்ள தொடரை தேர்வு செய்க. இப்ப நம்ம பார்த்தது வந்து ஒரு பொருள் பன்மொழி அமைந்துள்ள தொடரை எடுக்கணும். அப்படின்றப்ப உயர்ந்து ஓங்கி நிற்கிறது. அப்ப இது வரும். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். வாழ்க்கை இன்ப துன்பங்களை எதிர்புறமா இருக்கு. உயர்வு தாழ்வு அப்படின்றப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. வீட்டில் அகல் விளக்கு. ஏற்றுபவர் தீய நண்பர்களிடம் இருந்து அகல். வீட்டுல அகல் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, கோயில் சாமி கும்பிட்றதுக்கு, அந்த அகலுக்கு இதுதான் வரும். தீய நண்பர்கள் விலகி இருக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த அகல். அகல்னா அகண்டு, விலகி போயிரு அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படின்றப்ப இதுக்கு ஆப்ஷன் பி தான் வரும். கமலம், மொறை, முளரி, முண்டகம் என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை தேர்வு செய்ய. கமலம்னாலே நமக்கு தெரியும் தாமரை. ஆப்ஷன் சி. ஒரு சொல்லிற்கு இணையாக வேறு சொல் அறிதல். மாட்சி என்பதன் வேறு சொல் பெருமை. இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அறிஞ்சொரு பொருள் தான் மாட்சி, பெருமை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். புனை, தெப்பம், திமில், பக்ரி என்னும் சொற்கள் குறிக்கும் பொருளை தேர்க. மரக்கலம். 7வது புக்ல இருக்கும் இல்லையா, அந்த மரம் வந்து எப்படி செய்யறாங்க, பண்டைய காலத்து தமிழர்கள் எப்படி கடல் சார்ந்து இருந்தாங்கன்ற அந்த லெசன்ல இருந்து அதை எடுத்திருக்காங்க. பல பொருள் தரும் ஒரு சொல். எழுதமில் அம்பலம், சித்திர அம்பலம் என்னும் பொருள்கள் குறிக்கும் சொல் ஓவியக்கூடம். இந்த சித்திரம் அப்படின்னாலே ஓவியம், அம்பலம்னா அந்த ஓவியம் வரைகிறதுக்கான ஒரு இடம், ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல உட்காந்து தான் வரைவாங்க. அப்போ ஓவியக்கூடம் தான் அதுக்கு ஆன்சர். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நுழாய், கருக்கல், கச்சல் அப்படிங்கிறது குலை வகை. தாறு, கதிரு, சீப்பு அப்படிங்கிறது பழத்தின். இது ஆக்சுவலா பிஞ்சு வகை வரும். கூலம், தேங்காய், முதிரை வந்து மணி வகை வரும். அதுக்கப்புறம் குடுக்கை, மட்டை, கொம்பை வந்து கொடுக்கல ஆன்சர் ஆக்சுவலா. ஆனா நம்ம ஆன்சர் ஆப்ஷன் படி பார்த்தோம்னா இதுக்கு நேரம் இது ஒண்ணுதான் இருக்கு, சீல 3. அதை வச்சு நம்ம எடுக்கும் போது ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்கலாம். பத்துப்பாட்டு நூல்களுள் 583 அடிகளை கொண்ட நூல் எது? மலைப்படு கடாம். கூத்தராற்றுப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? மலைப்படு கடாம்.
அடுத்து 27வது கொஸ்டின். நல்லிசை காடம் புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மலைபடுகடாம், மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. இதனுடைய ஆன்சர் முல்லைப்பாட்டு. காரி உண்டி கடவுள், இத்தொடர் குறிப்பிடும் கடவுள் சிவன். நீரின் வந்த நிமிர் பரி குருவியும், காலின் வந்த கருங்கரி மூடையும், வடமலை பிறந்த மனையும் பொன்னும் என்னும் செய்யுளிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. இந்த வடமலை அப்படின்னு இருந்தாலே அந்த பார்டர்ஸை பற்றி பேசுறது, அப்போ பட்டினப்பாலை தான் வரும். குறிஞ்சிப்பாட்டு நமக்கு தெரியும், கபிலர் எழுந்தது. முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுந்தது. பட்டினப்பாலை அப்படிங்கிறது உருத்திரங்கண்ணனார். நெடுநல்வாடை நப்பூதனார். 2 அப்படின்றப்ப ஆப்ஷன் ஏ. பத்துப்பாட்டு நூல்களுள் அகப்பொருள் நூல்கள் சார்ந்த நூல்கள் எது? முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இதுதான் ஆப்ஷன் ஏ. காவேரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. ஆப்ஷன் டி. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்களை எழுதுக. பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு பதிற்று 10, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு. மதுரை காஞ்சியும் பட்டினப்பாலை தான். ஆப்ஷன் டி. பொருந்தாததை தேர்க. பெரும்பானாற்றுப்படை 500 அடிகள் சரி. முல்லைப்பாட்டு 103 அடிகள் சரி. மதுரை காஞ்சி 782. அப்போ இதுதான் ஆன்சர். பட்டினப்பாலை முடிஞ்ச அதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் சி தான் இது கரெக்ட். தொண்ணூற்றொன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்து செய்தி கூறும் நூல் நெடுநல்வாடை. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில், இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. மதுரையில் அகண்ட நெடுந்தெருங்கள் இருந்துச்சு அப்படின்றத பற்றியான ஒரு கூற்று மதுரை காஞ்சியில். கூடர் தமிழ் என அழைக்கப்படும் அடைமொழி பெற்ற நூல் மதுரை காஞ்சி. நெடியோன் குன்றம் என கூறுவது திருவேங்கிடமலை. நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. குறும்புரை நாட்டையே கூத்தருக்கு கொடுத்தவன் இச்சிறப்பிற்குரியவன் வல்வில் ஓரி. வள்ளல் பாரி, வல்வில் ஓரி. இந்த ஓரி ஆப்ஷன் டி. திருமுருகாற்றுப்படை நக்கீரர். சிறுபானாற்றுப்படை நத்ததனார். பெரும்பானாற்றுப்படை கடிலூர் உருத்திரங்கண்ணனார். மதுரை காஞ்ச மாங்குடி மருதனார். ஆப்ஷன் சி. சாரி. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என்ன ஓவிய சிறப்பை பழந்தமிழ் அறிந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எவ்வகை மதுரை காஞ்சி. நெல்லோடு நாளி கொண்டு நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூய் கைதொழுது பெருமுழுது பெண்டிர் விரிச்சு நிற்ப. இந்த விரிச்சு நிற்பனால என்ன அர்த்தம்? குறிகேட்டு நிற்கிறதுன்னு படிச்சிருப்போம். அப்படின்னாலே அது என்னது? முல்லைப்பாட்டு. ஸ்கூல் புக்கில் இருக்குது. இளந்திரையான் பெருமை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல். இளந்திரனான் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் பெரும்பானாற்றுப்படை. எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம். சிறுபானாற்றுப்படை வரி கடை வளையல் வளலுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை கொண்டான்? நல்லிய கோடான்.
எழுந்தது துகள், ஏற்றனர் மரபு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இவ்வடிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? முல்லை கலியில. நெய்தல், ஆம்பல், குவளை, சங்கம் போன்ற பேரன்புகளை பற்றி குறிப்பிடும் நூல் பரிபாடல். ஆப்ஷன் ஏ. நம்ம போன பொறுத்துகளே பார்த்தோம். திருமுருகாற்றுப்படை என்ற நூலை எழுதியவர் நக்கீரர். இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் நக்கீரர். புலவராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருமுருகன் ஆற்றுப்படை. கந்த புராணத்தின் ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார். பதிற்றுப்பத்தில் அந்தாந்தி தொடையில் அமைந்த பத்து 4ஆம் பத்து. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்தில் பாலை கௌதமனால் பாடப்பட்டவன் பல்யானை செல்கெழு குட்டுவன். ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. சரி. பரிபாடல் ஒரு அகப்புற நூல். சரி. பரிபாடலில் வையை ஆற்றிப்பதை செய்திருக்குது. அதுவும் சரி. பரிபாடலில் 400 பாடல்கள் உள்ளன. மொத்தமே 70 பாடல்கள். நமக்கு கிடைச்சது 22 பாடல்கள் தான். அப்படின்றப்ப இதுதான் தப்பு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? அது பரிபாடல். வேட்டார்க்கு இனிதாயின் அல்லது நீர்க்கனிதென்று உண்பவரோ நீருண்பவர் என்ற பாடல் வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. சிறப்பு தமிழ்ல இருக்குப்பா 12th புக்ல. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். வரையலி வாளருவி வாதல் ஆட்ட இவ்வடியில் வரும் தாலாற்று என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். ஓங்கு என்னும் சொல் அடைமொழி கொண்ட நூல் இது. ஓங்கு பரிபாடல் ஒத்த பதிற்றுப்பத்தின் தான் படிச்சிருப்போம். அப்படின்றப்ப இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 62க்கு. 63 8 தொகை நூல்களுள் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்க. கலித்தொகை. இசை பண்ணும் இசை அமைத்தவர் பேரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் ஐங்குறுநூறு. 8 தொகை நூல்களுள் அடியளவலால் சிறிய நூல் அப்படிங்கிறதும் ஐங்குறுநூறு. பாராய் கடன் உரைத்தல் என்பது வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவே நிழல். தமிழ்வேலி என்று மதுரை சங்கத்தினை பற்றி கூறும் நூல் ஐங்குறுநூறு. 68வது கொஸ்டினும் 49வது கொஸ்டினும் ஒரே கொஸ்டின் தான். நம்ம பார்த்தோம் இல்லை, நெய்தல் ஆம்பல், அது பரிபாடல். அவ்வளவுதான். அடுத்து போலாம். எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. குறுந்தொகை, புறநானூறு, பரிபாடலும் குறுந்தொகையும் தான். பின்வரும் பாடலுக்குரிய நூல்களில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? நஞ்சும் முன்வர் நனி நாகரிகர் நற்றிணை. கரெக்டு தான். வினையே ஆடவருக்கு உயிர் என்றது புறநானூறு சொல்லல, குறுந்தொகை சொல்லுச்சு. அப்படின்றப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. பதிமூணு அடி முதல் 31 அடி வரை இருக்குது நகநானூறு 4. 3 அடி முதல் 6 அடி வரை உள்ளது ஐங்குறுநூறு. 9 அடி முதல் 12 அடி வரை இருக்கிறது நற்றிணை. 4 அடி முதல் 8 அடி வரை இருப்பது குறுந்தொகை. அப்போ ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கறிந்தே களம் செலுத்தினர் இது பட்டினப்பாலை. கட்டுத்தெறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது
புறநானூறு. 3412 காணா இருக்கு. ஆப்ஷன் டி. பெண்களின் மரப்பண்பினை சிறப்பித்து பாடும் துறை எது? மூதின் முல்லை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து என குரட்பாவில் கண்ணோடாது என்ற சொல், கண்ணோடாது அப்படின்னா இரக்கம் கொள்ளாமைன்னு அர்த்தம். கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை தண்டனைக்குள்ளாக்குவது எதற்கு ஒப்பாவது? பயிரின் செழிப்பிற்காக களை எடுப்பது. இப்ப பயிர் நல்லா வளரணும்னா களை எடுக்கணுமா? அது மாதிரி ஊர் நல்லா இருக்கணுமா குற்றம் பண்றவங்களும் தண்டிக்கணும். அதுக்கு ஊமையா தான் சொல்றாங்க. அப்ப 75க்கு ஆப்ஷன் பி. வேந்தனின் தொழிலாக வள்ளுவர் கூறுவது குடிமக்களை பாதுகாத்தல், குற்றம் சேர்வதை பாரபட்சமின்றி தடுத்தல். ஆப்ஷன் பி. தன்பதத்தான் தானே கெடும் எது? குற்றம் என்னதென்று ஆராய்ந்து நடக்காத அரசு. உலகத்தை அரசன் காப்பாற்றுவான், அந்த அரசனை காப்பாற்றுவது நீதி. அவன் நீதியோடு இருந்தானா அந்த நீதியை அந்த அரசனை காப்பாற்றும். வான் நோக்கி வாழும் உலகம்னா மன்னன், கோல் நோக்கி வாழும் குடி. குடிபிறகும் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். முறையாக அமையப்பெற்ற குரலை தேர்வு செய்க. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் அதுதான். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் என்ற குரட்பாவில் வள்ளுவர் கூறும் ஊமை பருவமழை. வேலென்று வென்றி தருவது மன்னனுக்கு ஏது? முறை செய்யுங்கோல் சான்றோர் வாக்கு, குடிமக்கள் நேர்மை, மன்னனின் வீரம். முறை செய்யுங்கோல். புத்தர், காந்தி மற்றும் மண்டோலா போன்றோர் பலர் தோன்றியதால் இவ்வுலகம் நல்வழிப்பட்டுள்ளது. இல்லையேல் இவ்வுலகு வாழ்வு பொய்த்திருக்கும். இதற்கு இனமான குரலை தேர்வுக. பண்புடையார் பத்துண்டு உலகம், அது இன்றையல் மண்புக்கு மாய்வது மண். பிறை நிறைந்து வருதல் போன்ற தன்மையுடையதுன்னா அறிவுடையோர் நட்பு. சாரி. இயற்றல் ஈட்டல் வகுத்தல் காத்து வகுத்தல் யாருக்கு? அரசன் முடியும். இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசன்வாங்கல்ல, அந்த திருக்குறள் படி அரசன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் வருமானம் வர்றதுக்கான வழிகளை தேர்ந்தெடுத்து அந்த வழிகள் மூலமா வருமானத்தை ஈட்டணும், அதை வகுக்கணும், எதுக்கு கொடுக்கணுன்றதை வகுக்கணும். அதன் பிறகு அதை காத்து வகுத்து பட்ஜெட் போடணும். அது மாதிரி எடுத்து ரன் பண்ணணும். அதுதான் ஏற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அது அரசனுக்குரிய ஒரு குணம். அதுதான் அரசன் அப்படின்னு நாம இருக்கிறோம். ஆப்ஷன் டில. பண்புடையவராக வாழ வல்லவர் உரைக்கும் நல்வழிகள் யாவை? அன்புடையராக இருத்தல், உலகத்தோடு அமைந்து குடியின் கண் பெறுதல். இரண்டுமே வரும். நகல்வல்லர் அல்லருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது? பண்பில்லாதவருக்கு. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையர் கேண்மை ஒருகி விடல். இக்குறட்பாவில் எது ஒருவருக்கு ஊதியம் என்று வள்ளுவர் எடுத்துரைக்கிறார்? அறிவில்லாதவரோடு நட்பை கைவிடுதல். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இக்குறட்பாவில் கிளைஞர் அப்படிங்கிறது நண்பரை குறிக்கிறது. ஆய்ந்து கொள்ளாதான் கேள்மை கடைமுறை தாம்சம் துயரம் தரும். இக்குறள் பொருட்பாலின் எந்த இயலில் அமைந்துள்ளது? அங்கவியல். ஒரு நட்பை நீங்க ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கலைன்னா, அவரோட பழகிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு கடைசியில சாகிற வரைக்கும் அந்த நட்புனால உங்களுக்கு துன்பம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த குறள். ஆய்ந்து கொள்ளாதான் கேள்மை. ஆராய்ச்சி பண்ணாம கொண்ட நட்பின் காரணமாக கடைமுறை கடைசி வரை தன் வாழ்வில் கடைசி படுத்த படுக்கையில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் வரை தாம் துயரம் தரும். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த நட்பினால உங்களுக்கு துயரம் வரும். திருவள்ளுவர் ஒருவரின் நட்பை ஆராய்ந்து தேர்வு செய்யும் முறையை பற்றி கீழ்காணும் எந்த திருக்குறள் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார்? குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அறிந்தாக்க நட்பு. அதுதான் சொல்ல வர்றாரு. குணம் இருக்கணும்,
நல்ல குடிப்பிறப்பு இருக்கணும், எந்த குற்றமும் இல்லாமல் இருக்கணும், குற்ற செயல்கள் இருந்து அவர் மேல எந்த குற்ற செயலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அவருடைய நட்பை நீங்க கைப்பற்றிக்கலாம். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இக்குறட்பாவிற்கு பொருத்தமான பழமொழி தெரியுங்க. ஊரோடு ஒத்துவாள். ஆப்ஷன் டி. ஒன்றை இழப்பதினும் நன்மை ஏற்படும் என வள்ளுவர் எதை கூறுகிறார்னா பேதையர் கேண்மை. சேரிடம் அறிந்து சேர் என்னும் ஆத்திச்சூடி கருத்திற்கு ஏற்ற திருக்குறளை கண்டறிக. இன்னும் அறிந்து யாக்க நட்பு. ஒரு குடம்பாலில் ஒரு துளி நஞ்சு போல என்ற ஊமைக்கு பொருத்தமான குறள் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயினும் நன்றாக தாகிவிடும். ஒரே ஒரு சின்ன சொல்லு சொன்னோம்னா, தீஞ்சொல் சொன்னோம்னா அதனால ஒரு ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே உண்டாகும். அதுதான் அந்த குறள். சிலப்பதிகாரத்தில் கோவலின் வாழ்விற்கு இணங்கிய திருக்குறள் எது? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இக்குறட்பாவில் ஆராய்ந்து செய்ய வேண்டியது யாது என வள்ளுவர் கூறுகிறார். நீதி. குடிமக்கள் மன்னனது செங்கோலை நோக்கி வாழ்வதை போல உலகத்திற்கு ஊமையாக வள்ளுவர் உரைப்பது மலை. வான் நோக்கி வாழும் உலகம் எல்லாம். அப்ப மக்கள் மலையை நோக்கி தான் வாழ்றாங்க. அது போல மன்னனது செங்கோலை நோக்கியும் வாழ்வாங்க நல்ல பிறகு. அதுக்காக குடிமக்கள் மன்னனது செங்கோலை நோக்கி வாழ்வதை போல உலகத்திற்கு ஊமை என்ன சொல்றாங்க? வான் நோக்கி வாழும் உலகம் எல்லாம். அந்த வான் நோக்கின்றப்ப அந்த மலையைத்தான் குறிக்குது. அப்ப ஆப்ஷன் டி. மன்னருக்கு வெற்றியை தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் என்றால் அவருடைய நீடித்த நிலையான நல்லாட்சி. அந்த நல்லாட்சிக்கான சாட்சி இந்த செங்கோன்மை. அப்ப செங்கோல். ஆப்ஷன் பி. இன்றைய தேர்வுக்கான நம்ம டிஸ்கஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.